வணக்கம் நண்பர்களை. இசை விசால் சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம விசால் எப்படியாவது உண்மையே தெரிஞ்சுக்கிடணும், வர்ஷினியை கடத்தினது யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு அந்த இடத்துல அந்த பசங்க முகம் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு தேடுறாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த ரவுடிகை அவங்கள பார்த்த உடனே இந்த ரவுடிகை இவன் எதுக்கோ வாராண்டா ஓடிடுவோம் அப்படின்னு ஓடுறாங்க. ஒரு கட்டத்தில் அடித்து ருத்ரதாண்டவன் அடி சொல்லுங்கடா, எதுக்குடா நீங்கள் வர்ஷினியை கடத்துனீங்க அப்படின்னு அந்த இடத்துல தோலை உரிக்க நேரம் நம்ம விசாலுக்கு தலையில் ஓங்கி ஒத்த அடி நம்ம ஸ்ரீஜா அடித்து விசாலை பிளாட் ஆக்குறாங்க. அதோட பார்த்தோன்னா எனக்கு சுபத்ராவை உங்கள் அம்மாவை பழி வாங்கணும்டா, அதுக்கு யார் குறுக்க வந்தாலும் நான் இப்படி தான் செய்வேன் அப்படின்னு அந்த இடத்துல ஸ்ரீஜா அப்படியே உண்மையான முகத்தை காட்டுறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே செம அதிரடியான பரபரப்பு கட்டை தான் நம்ம வர்ஷினி கண்ணு முழிச்சு சொல்லிடுறாங்க ராகவிட்ட, உன்னோட மொபைல்லேருந்து எனக்கு மெசேஜ் வந்துச்சு, என்னை தனியாக பார்க்கணும், மொட்டை மாடிக்கு வா அப்படின்னு நீ மெசேஜ் பண்ணதான் வந்துச்சு, ஒன்றை பார்க்க தான் நான் மொட்டை மாடிக்கு வந்தேன் ராகவ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நான் மெசேஜ் அனுப்பானவங்களே எப்படி வர, இந்த பாரு செல்லில் நான் அனுப்பின மெசேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்ல நேரம் கரெக்டாக தான் வர்ஷினி சொல்லா, உன் செல்லுலேருந்து தான் மெசேஜ் வந்துச்சுன்னு சொல்லலாம், கண்டிப்பாக இதுலேருந்து தான் போயிருக்கு, அது ஸ்ரீஜா தான் காரணம், நீ தூங்கின பிறகு ஸ்ரீஜா உன்னோட ஃபோனை எடுத்து மெசேஜை அடித்து நம்ம வர்ஷினியை மொட்டை மாடிக்கு வர சொல்லியிருக்கா, இப்போ நல்லாவே அவளுக்கு தந்திரம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு அந்த இடத்துல நம்ம இசை சொல்ல நேரம் எங்கே எதுக்கெடுத்தாலும் இதை ஸ்ரீஜாவை சந்தேகப்பட்டதே இந்த இசைக்கு வேலையாக இருந்துச்சு. ஆனால் உண்மையை குற்றவாளி பானுமதியாக தான் இருக்கும், பானுமதி தான் வர்ஷினியை கடத்திருக்கணும் அப்படின்னு சொல்ல நேரம் இல்லை விசால், நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, நம்ம வர்ஷினியை உங்கள் வீட்டு மருமகளாக ராகவ கல்யாணம் பண்ணியிருந்தா கண்டிப்பாக பானுமதி பிரச்சனை பண்ணியிருப்பா, இப்போ அவள் உங்கள் வீட்டு மருமக இல்லை வேற ஒரு ஆள், அப்படி இருக்கு நேரம் பானுமதி எதுக்காக வர்ஷினியை கடத்த போறாடா அப்படின்னு சொல்லுனேன். ராகவ் எனக்கும் நல்லா புரிஞ்சுது, என்னோட ஃபோனில் இருந்து மெசேஜ் போயிருக்கணுமா, அது வேற யாரும் இல்லை ஸ்ரீஜா தான் அப்படின்னு அந்த இடத்துல தெளிவாக கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வர்ஷினியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போங்க, எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு நம்ம விசால் எப்படியாவது கண்டுபிடிக்கணும், ஸ்ரீஜாவை யார் கடத்தினாங்க அப்படின்னு உண்மையை தெரிய வச்சு தோலை உரிக்கணும், அவங்க முகத்திரையை கிழிக்கணும் அப்படின்னு கலையிறங்குறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா வர்ஷினி கண்ணு முழிச்சிட்டா அப்படின்னு தகவல் நாங்கள் வர்ஷினியை கூட்டிட்டு அவளுக்கு ஒன்றும் இல்லை நல்லா இருக்கா, சித்திட்ட சொல்லி அவங்கள அழ சொல்லாதுங்க, நான் நல்லா இருக்கா, இப்போ வர்ஷினியை கூட்டிட்டு நாங்கள் இப்போவே இங்கே வாரோம் அப்படின்னு அந்த இடத்துல இசை சொன்ன உடனே ஸ்ரீஜா அரண்டு போய் நிற்கிறாங்க. நம்ம வர்ஷினியை தீர்த்து கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணால் அவள் இப்போ நல்லா இருக்கலாம், அவளை கூட்டிகிட்டு வராங்களா, இதெல்லாம் என்ன எனக்கு கேட்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது, இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அதெல்லாம் நடந்துட்டு அப்படின்னு அந்த இடத்துல கொந்தடிக்கிறாங்க நம்ம ஸ்ரீஜா. அவளை போட்டு தள்ளதுக்கு ஆட்கள் விட்டேன், எப்படி இந்த இசை கண்ணுலேயும் ராக கண்ணுலேயும் சிக்கனா ஒன்றுமே புரியலையா அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிற சிந்தாமணி, இந்த பாரு நான் வர்ஷினி இறந்து போயிட்டா, அவள் இனி லைஃப்பில் வரமாட்டான்னு நினச்சா அவள் மறுபடியும் நிற்கிறாள, என்ன ஸ்ரீஜா அப்படின்னு சொல்ல நேரம் அதான் எனக்கு ஒன்றும் புரியலை, எங்கேயோ தப்பு நடந்திருக்கு அப்படி இப்படின்னு நம்ம ஸ்ரீஜா அப்படியே அரண்டு பேய் அடிச்சிருக்கிறாங்க. நிற்கிறாங்க. நம்ம வர்ஷினி வராங்க. வர்ஷினி கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்ல நேரம் எனக்கு ஒன்றும் தெரியல அத்தை, என்னை யாரும் மொட்டை மாடிக்கு வர சொன்ன மாதிரி இருந்து மெசேஜ் பண்ணுச்சு, அதை பார்த்து தான் நான் அங்கே போனேன், ஆனால் அங்கே தான் யாரோ என்ன மடக்கி பிடிச்சிருக்காங்க, அதுவும் எல்லா கேமராவையும் ஆஃப் பண்ணி இப்படி பண்ணியிருக்காங்க, யார் பண்ணாங்கன்னு எந்த எவிடன்ஸும் கிடைக்கலையே அப்படின்னு அரண்டு போய் நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஸ்ரீஜா அப்படியே ரூமுக்குள்ளே வராங்க, மண்டையை பிச்சுக்கிட்டாங்க, நான் வர்ஷினி இறந்து போயிடுவா அப்படின்னு நினச்சா, ஆனால் என்ன இவளுக்கு ஒன்றுமே நடக்கலையே, இவள் கல்லு கணங்காக நிற்கிறா, இப்போ என்ன பண்ண அப்படின்னு யோசிக்க நேரம் நம்ம ராகு அப்படியே வராங்க. வந்ததோட நம்ம ஸ்ரீஜாவை அடித்து விளாசுறாங்க, அந்த ஸ்ரீஜாவை கழுத்தை குத்தி நெரிக்கிறாங்க. இந்த பாரு வர்ஷினியே இதெல்லாம் பண்ணினது எனக்கு நீதானே நல்லாவே தெரியும்டி அப்படின்னு அந்த இடத்துல கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க. 5-6 அடி கொடுத்து விளாசுறாங்க. நம்ம ஸ்ரீஜா அப்படியே பேரஞ்சு கணங்காக நிற்கிறாங்க. நான் உறங்கின பிறகு என்னோட மொபைல் எடுத்து மெசேஜை பண்ணி நீ அவளை மொட்டை மாடிக்கு வர வச்சு நீ தான் பண்ணியிருக்க, எனக்கு எல்லாமே நல்லா தெரியும், நீ ஒரு கொலைகாரி, நீ தெரிஞ்சோ உன் கூட நான் இந்த ரூமுக்குள்ளே இருக்கேன்னு அதுதானே காரணம், நீ இப்போ என்னோட ஃபோனை எடுத்து நீ வர்ஷினி எப்படி கொல்ல அளவுக்கு போயிட்டல, உன்னை விட மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ஸ்ரீஜா என்ன பண்ணி கிழிச்சிருவேன், எப்போ நான் தான் உன் பொண்டாட்டி, என்னை இந்த ரூமில் இருந்தோ எங்கே இருந்தோ என்னை அசைக்க முடியாது போடா அப்படின்னு நம்ம ராக துரத்தி விட்றாங்க. ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக
உண்மையை தான் அந்த ரவுடிக சொல்லிடக்கூடாது. அந்த ரவுடிகளுக்கு வேற பணம் கொடுக்கேன் அப்படின்னு வந்து செட் பண்ணேன். அவங்கள பார்த்து பேசிட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து ஸ்ரீஜா களை இறங்குறாங்க. நம்ம விசாலும் அதே கணம் தான் கண்டுபிடிச்சிடாங்க. இந்த நபர்கள் தான் பக்கத்து ரூமில் இருந்தது அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க டீ கடையில் அந்த ரவுடிக இருக்க நேரம் விட மாட்டேன்டா அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. அதே நேரத்தில் ரவுடிக கண்ணில் பட்டுறாங்க விசால். ஏன்டா அவன் ஒரு மாதிரி பார்க்குறான், இவன் நம்மளுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு வந்து பக்கத்து ரூம்லேருந்து வந்தவன் தானே, எடுடா ஓட்டத்தை அப்படின்னு வந்து ஓடுறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த ரவுடிகளை அடித்து ருத்ர தாண்டவம் ஆடுறாங்க. கரெக்டாக நம்ம ஸ்ரீஜா வந்து நிற்கிறாங்க. இந்த ரவுடிகள்கிட்டருந்து உண்மையை வர வைக்கிறதுக்கு இந்த விசால் வந்து இப்படி செய்கிறா, இவனுக்கு தலையில் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு வந்து நம்ம விசால் தலையில் ஒரு கட்டக்கம்பை வச்சு அடித்து அப்படியே வந்து விசாலை மயக்க நிலைக்கு கொண்டு போகிறாங்க. எனக்கு உங்கள் அம்மாவை அழிக்கிறேன்டா, எங்கள் அம்மா சாவுக்கு காரணமான சுபத்ரா தூக்கில் நாண்டுட்டு நின்று சாகணும், அதனால தான் நான் இப்படி உன்னையும் அடித்து யார் இதுக்கு எதிரில் வந்தாலும் அவங்கள கொல்ல நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வர ஸ்ரீஜா வந்து அவங்க பெரிய முகத்திரையை வந்து காட்டுறாங்கன்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய வஞ்சன்ஸோட வந்து நம்ம விசாலை அடித்து தவிர்த்து கீழே போட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த ரவுடிகள்கிட்ட நீங்கள் எல்லா செயலையும் சொதப்பி வச்சுருக்கீங்க, எங்கே யார் என் பேரை வந்து லீக் ஆனால் உங்களையும் விட மாட்டேன், இதே கதி தான் உங்களுக்கும் அப்படின்னு வந்து அந்த ரவுடிகளை அப்படியே மிரட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம விசால் ஒரு கட்டத்தில் கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. எனக்கு என்ன நடந்துச்சு, யாரோ வந்து என்னை வந்து இப்படி அடித்து வந்து உதச்சி போட்டிருக்காங்க, இது யாரோட செயல் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொதித்து எழுறாங்கன்னே சொல்லலாம். என்னை வந்து உண்மையை கண்டுபிடிச்சிருவேன், அந்த ரவுடிகிட்டேருந்து உண்மையை வாங்கிடுவேன்னு தான் இந்த அளவுக்கு பாடாப்படுத்தியிருக்கு, என் தலையில் அடித்து என்ன ஞாபகம் இல்லாமல் போட்டிருக்கு, இதில் ஏதோ ஒரு ஆள் நம்ம வீட்டில் இருந்தே சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து விசால் இல்லை ஒரு மர்மத்தை கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா அந்த ரம்யா கொலையை பண்ணதே வந்து இந்த ஸ்ரீஜா தான் அப்படின்னு உள்ள எவிடன்ஸாவது நம்ம அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர்கிட்டருந்து போய் வாங்கிடணும், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தா கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்ம ராகவ் எப்படியாவது வந்து இவ ஒரு கொலைகாரி பழி வாங்க நோண்டி தான் இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கா அப்படின்னு வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து வெட்ட வெளிச்சமாக புரிய வைக்கணும், அதோட இவளுக்கு கதையை முடிச்சுக்கிட்டு நான் வந்து வர்ஷினியை மனைவியாக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்த கொந்தளிப்போட வந்து நம்ம ராகவ் வந்து உண்மையை கண்டுபிடிக்க அங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. நம்ம இசையும் நீ போகிற இடத்துக்கு நான் வரேன், கண்டிப்பாக அந்த ஹாஸ்பிட்டலில் போய் உண்மையை வந்து தெரிஞ்சுக்கிடணும், அப்போ தான் வந்து அதெல்லாம் போட்டு காட்டி இவ ஒரு குச்சக்காளி, இவ ஒரு கொலைகாரி அப்படின்னு வந்து இவளை கம்பி எண்ணையாவது அனுப்பிடணும், இனி விடக்கூடாது, வர்ஷினிக்கு மேலே கை வைக்க தொடங்கிட்டால இவளை விடவே கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிப்போட வந்து நம்ம ராகவும் இசையும் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அந்த ரம்யா இருந்த ரூமோட ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து வந்து பார்க்குறாங்க. அப்போ ஆக்சிஜன் குழாயை வந்து ஸ்ரீஜா பூச்சி விடுறது எல்லாமே வெட்ட வெளிச்சமாகுது. அதை பென்ட்ரைவில் எடுத்துக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி வந்து நம்ம சுபத்ரா கிட்ட போட்டு காட்டுறாங்க. நம்ம விசால் பார்த்துட்டு அப்போ என் தலையில் அடித்ததான் இவளாக தான் இருக்கும், ஸ்ரீஜா உண்மையிலே ஒரு கொலைகாரி, இவளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க. நீ ஒரு கொலைகாரி தானடி, ரம்யாவை கொன்று இருக்கல அப்படின்னு வந்து போட்டு காட்டுனாரு. ஆமாம், தேவைப்பட்டால் அந்த சுபத்ரா வந்து நாண்டுகிட்டு தூக்கில் தொங்குது வர யார் வந்தாலும் நான் கொல்லுவேன் அப்படின்னு வந்து வாயிலேருந்து நம்ம ஸ்ரீஜா விடுறாங்க. சுபத்ரா அரண்டு போய் நிற்க